வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள் என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க, உயர்வு தாழ்வுலா சமநிலை சித்திக்கும், உயிரறிய அறிவு நிலை மாயையாக்கும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்குள் விண்தான் அனைத்திற்கும் மூலமாகும், விரைவுதான் வேறுபடும் ஒன்றுக்கொன்று, விண்தான் உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்றும் உணர்ச்சிவித்து உடல் தொடர்பால் விண் அதிர்வே ஊறு ஓசை வெளிச்சம் ஒளி சுவை இவைகளாக மலர்வதாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. பாரதியார் சொல்லும் போது காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்றாங்க. அதே போல அவை பாட்டி சொல்லும் போது பரமாய்வு சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு, நிலம் 5 நீர் 4 நிட்டங்கி 3 உடவை 2 1 விண் என்று சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சாமிஜியினுடைய வரிகள் என்ன சொல்லுது? உடலுக்குள் உயிர். இந்த பருவுடல்ல நாம பஞ்சபூதங்கள் இணைப்பு தான் இந்த பருவுடலாக வந்திருக்கு. சாமிஜி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க, பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்த மூலம் இறைத்துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும். இதை தாண்டி இருக்கும் உருவம் ஜீவயிரம் எனப்படுகிறது. இந்த உடல்ல பருவுடல்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் அந்த உயிர் துகள்களால ஆக்கப்பட்டது. இந்த பஞ்சபூத இணைப்பு சுழற்சி தான் ஜீவன்கள் தோன்றுகிறது. அந்த பஞ்சபூத இணைப்புல ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஐயறிவு விலங்கு வரையிலும் அந்த விலங்கின வித்திலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். நாம இதை மனதுல நிறுத்தி வாழணுங்க. அதே போல உயிருக்குள் அறிவு. 5 பூத இணைப்புல பாறை இடுக்குல தோன்றிய அந்த ஓரறிவு தாவரம் புல், அது அழுத்த உணர்வோடு, 2வது பரிணாமமான புழு சுவை சேருது, 3வது பரிணாமமான இருப்புல வாசனை சேருது, 4வது பரிணாமமான பாம்பு போன்ற ஜீவராசிகள்ல பார்வை. அதே போல 5 ஜீவராசி உணர்வு கொண்ட ஜீவராசிகள்ல அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற இந்த உணர்வுகளோடு அந்த அறிவாற்று தரத்தோடு எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கு. மனிதனுக்கு மட்டும் மனம் என்ற ஒன்று, அந்த 6வது அறிவு மனிதனிடம் இருக்கிறது. அந்த மனிதன் மனதை நாம அமைதியாக வைத்துக் கொண்டு வாழ பழகி கொண்டால் அந்த இறைநிலையே அனைத்துமாகவும் நாமாகவும் இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனிதரிடமும் அந்த இறைநிலையே குடிகொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மை மறைத்து கொண்டிருப்பது நம்ம அறிவாற்றி தரத்துல நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் தான். இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறோம். மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இறைவனாக நாம் மாறி அந்த மெய்ப்பொருள் நிலையில அந்த மெய்ப்பொருளின் சொரூபமாக ஒட்டுமொத்த மகான்களும் இன்றைக்கு புகலிடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகான்களும் வேதாத்ரி மகரிஷி உட்பட உலகத்தில் உள்ள அவ்வளவு மகான்களும் தங்களுடைய அந்த கரு மையத்தை தூய்மை செய்து கொண்ட அந்த வினை பதிவை தூய்மை செய்து கொண்டு வாழ பழகி கொண்டதற்கு பிறகுதான் அந்த இறைநிலையினுடைய மெய்ப்பொருளினுடைய அந்த சொரூபம் அவர்களுக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். அந்த பேருண்மை அவர்களுக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் போது நாமே இறைவனாக இருக்கிறோம். ஜடப்பொருள்கள் அனைத்தும் இறைநிலையினுடைய தோற்றம்தான். உயிர் பொருள்கள் அனைத்திலும் இறைநிலையில் இருந்து அந்த அறிவாற்றி தரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மை ஒவ்வொருவருக்கும் விளங்க ஆரம்பிக்கும். அப்ப சாமிஜி சொல்ற மாதிரி உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு,
அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள் என்று இந்த 3 வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை மனதில் நிறுத்தி வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க